வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் ஒரு 3 புது வரவு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மல்லிகைப்பூ செடி. இல்லைடா அது ரெண்டுமே மல்லிகைப்பூ செடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒன்று வந்து குண்டு மல்லி, ஒன்று வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. மல்லியிலே எத்தனையோ வகை இருக்குது. அதனால் மல்லிகைப்பூ செடியிலே இது 2 வகை வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் நேற்று வந்து வாங்கிட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா வெளியில் வேறு ஒரு வேலையே போனார். சரி நம்ம செடியெல்லாம் வைக்கிறத பார்த்துட்டு அவருக்கு இந்த கார்டனை பார்த்தது, ஃப்ளவர் கார்டன் வழியில் பார்த்ததுமே அவருக்கு நம்ம ஞாபகம் வந்திருக்கும் போல். அவரே வந்து நான் எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 பாட்டும் அப்புறம் இந்த ஒரு 3 செடியும் வாங்கிட்டு வந்தார். மல்லிகைப்பூ செடி மட்டும் ஏங்க 2ஆக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். மல்லிகைப்பூ செடி தான் நீ வச்சில்ல, அதனால் வந்து இது 2 வகையான மல்லிகைப்பூ, 2 வகையான மல்லிகைப்பூமே வை, எது நல்லா வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானுமே அதுக்கு மண் கேட்டேன். சரி மண் வேறு இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்து மண்ணுமே நேற்றே போயிட்டு வாங்கிட்டு வரல, நிலத்தில் போயிட்டு அள்ளிட்டு வந்து கொடுத்தாரு. சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா, இன்றைக்கி நல்ல நாள், பௌர்ணமி, அதுவும் நமக்கு செடி வந்தது இல்லாமல் மண்ணும் வந்துடுச்சு. அப்போ இன்றைக்கே கண்டிப்பாக கையோடு அதை நட்டு முடிச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த தொட்டியில் மண்ணும் போட்டு இதில் ஒரு பார்ட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு 2 பார்ட்டு மட்டும் போட்டேங்க. ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. பிளாஸ்டிக்கில் பெரிய சைஸில் கொஞ்சம் ஒரு வச்சுருக்கோம். ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று ஏற்கனவே வாங்கினது இருக்குது. சரி அதை போட்டுக்க பாருங்கள், இதுதான் அதில் ஒரு செடி வைப்போமே, அதில் எப்படி வருது, இந்த பாட்டில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் ஒன்று அதில் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து ரோஜாப்பூ செடி, இது பாட்டில் வச்சுட்டோம். அந்த பிளாஸ்டிக் டப்பாயில் மல்லிகைப்பூ செடியை வந்து பிளாஸ்டிக் டப்பாயில் ஒன்று, பாட்டில் ஒன்று வச்சுட்டு அந்த பார்ட்டை வந்து ஒன்று எடுத்து வச்சுட்டோம். சரி இன்னும் வேறு ஏதாச்சும் செடி வாங்கிட்டு வந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், இதுதான் இன்னொரு மல்லிகைப்பூ செடி, இன்னொரு பாட்டில் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மேலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. நம்ம முல்லைப்பூ செடியில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள், அரும்பாக வச்சுருக்கேன். நேற்று இது ஈவினிங் டைமில் எடுத்தேன், ஒரு 6 மணி போல் எடுத்தேன். நல்லா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கிளைமேட்டும் மழை வர மாதிரி இருந்ததுனால ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. செடியெல்லாம் நல்லா அழகாக உப்பாக நட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் வச்சுருந்தேன். சரி இந்த சைடில் வைக்கக்கூடாது, அது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த சைடில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் மழை வர மாதிரி கிளைமேட்டே ஒரு மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கண்ணுக்கு இதமாக நல்லா இருந்ததுங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் பௌர்ணமி நாள், அதுவும் நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு 3 புது வரவு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது அன்னைக்கே நட்டு முடித்தோம் பாருங்கள், அது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷப்பட்டேங்க நான்.